இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 2-in-1 பேனாசோனிக் RX CT850 சூப்பர் செட்டு. இது வந்து சர்வீஸுக்கு வந்து செட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு பாடும், ஒரு சைடு சுத்தமாக பாடலை. தந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா பெல்ட் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க. கலச்சி பார்த்தோம், பெல்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, பெல்ட்டெல்லாம் மாற்றியாச்சு. இதில் என்னாச்சுன்னா அந்த பெல்ட்டு மாற்றும்போது அந்த மோட்டருக்கு போகக்கூடிய அந்த ரிப்பன் ஒயர், ஒரு பிளாக் கலரில் ஒரு ரிப்பன் ஒயர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்பன் ஒயர் வந்து ஃபுல்லாக கட் ஆகி போச்சு. நல்ல வேலை எனக்கு அந்த ஒரு ஒயர் வந்து எதில் வரோன்னு சொல்லி கரெக்டாக தெரியும். அதனால் வரிசையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது புது ஒயர் போட்டு சோல்டரிங் பண்ணியிருக்கேன். ரிப்பன் ஒயர் போட்டு 4 கலர் ஒயர் போட்டு சோல்டரிங் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு கேசட் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா இந்த பிஞ்சு ரோலர் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. இது பாருங்கள், நல்லா தேஞ்சு போச்சு. இந்த பிஞ்சு ரோலர் வந்து நல்லா தேஞ்சு போச்சு. இதுலேயும் இவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இந்த டேப் வந்து என்ன ஆச்சுன்னா ப்ளே அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியுதா பாருங்கள். இது வந்து என்னென்னா இங்கே உள்ள இந்த ஸ்பெண்டில் இது அப்படியே ப்ரெஸ் ஆகி இருந்தது. ஸோ இது கேசட் ஓடும்போது இந்த இடத்துல வரும்போது விட்டு விட்டு பிடிக்கும். அதனால் இந்த ரெண்டுமே நமக்கு பிஞ்சு ரோலர் மாற்றினா சரியாயிடும். ஏன்னா பெல்ட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, ஆனாலும் சரியாக ஓடலை. பார்ப்போம், இப்போ பிஞ்சு ரோலர் மாற்றி பார்ப்போம். பிஞ்சு ரோலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து நமக்கு இப்படியே கிடைக்காது, கடையில் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரோலரை மட்டும் மாற்றணும். ஏன்னா இது வந்து நமக்கு இதில் உள்ளது நமக்கு இது போதும். இந்த ரப்பர் வீலை மட்டும் மாற்றிட்டா போதும். ஒரு சின்ன நட்டு எடுத்துங்க, இந்த மாதிரி ஒரு நட்டு எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டூல் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நடுவில் ஒரு சின்ன ராடு இருக்கும், இந்த பின்னை கலத்தணும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். ஒரு நோஸ் பிளேயர் எடுத்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பத்திரமா வச்சுக்கணும். இப்போ இதில் நான் இதே சைஸில் உள்ள இன்னொரு புது வீல் எடுத்து போடுறேன், எங்கே வைக்கிறேன். இந்த பின்னை களைஞ்சிடக்கூடாது, ஏன்னா இது வந்து கரெக்டாக இதில் சேரும். இது மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, புதுசு போட்டாச்சு. நான் இப்போ இதை மாற்றுறேன். ஓகே, ஸோ 2 பிஞ்சு ரோலரும் ரெடி. நான் இப்போ இதை மாட்டுறேன். இதில் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து கீழே வரணும். இந்த இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இங்கே ஒரு இந்த இருக்குது ஒரு சி மாதிரி ஒரு சின்ன லாக் இருக்குது. இதில் இந்த இது அதில் வந்து கரெக்டாக விழணும். ஓகே, கரெக்டாக செட் ஆகிட்டு இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த இது தெரிஞ்சவங்க தான் எடுக்க முடியும். இந்த லாக்கை லைட்டாக இப்படி நோத்துக்கணும். எடுக்கும்போது இதை இப்படி நோத்துட்டு எடுக்கணும். அதே மாதிரி போடும்போதும் லைட்டாக அதை நோத்துட்டு போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த அதே டேப் ஏல நான் இந்த கேசட்டை போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்க, இந்த பிஞ்சு ரோலர் சரியா இல்லாததுனால தான் அவ்வளவு தூரம் அது இழுத்து பாடினது.
ஓடவே இல்லை, லைட்டாக தான் ஓடிச்சு. ஆனால் பெல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தல போட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த செட்டை வந்து கலத்தும் போது இது அவர் சொல்லி தந்தது என்னென்னா, சார் பெல்ட் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி தந்தாங்க. நிறைய செட் இப்படி தான் தரும்போது சிம்பிளாக சொல்லிடுவாங்க, சார் பெல்ட் தான் ப்ராப்ளம்னு சொல்லி தருவாங்க. ஆனால் இதை கலத்தின பிறகு தான் தெரிஞ்சுது என்னென்னா, உள்ள வந்து அந்த பெல்ட் போடுற கலத்தும் போது அந்த ஒயர், அந்த கருப்பு ஒயர் அந்த செட் விட்டுட்டு திருப்பி அதெல்லாம் சோல்டரிங் பண்ணி எடுத்துட்டு பெல்ட் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. இப்போ நமக்கு இந்த பிஞ்சு ரோலர் மாற்றினோன்னே கிளியராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.